வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய கண்ணாஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. அண்ட் தென் உங்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் ஸோ இன்னைக்குலேருந்து முடியுது. அண்ட் தென் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. சரி, இந்த டவுட்டுக்கு ஒரு வீடியோ வந்து கிளாரிஃபிகேஷனாக நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வீடியோ நான் போடும்போதும் வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட் அப்படின்றது ஒன்று போட்டுருவீங்க. அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது ஏன் போடுறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஆடியோ வந்து சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் இந்த யூஸ் பண்ணக்கூடிய போயா மைக் இருக்குது. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அதில் ஒயர் வந்து கட் ஆகிருந்துச்சு. அதனால் சரி வேறு வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கான ஆடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இதில் கொஞ்சம் ஆடியோ எதாவது இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஷினில் பார்க்கலாம். சார், நான் 96 மார்க் மேக்ஸில் கரெக்டாக எழுதியிருக்கேன். கம்பல்சரி 2 மார்க் ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கிடைக்குமா? 97 மார்க்ஸ் கிடைக்குமா? ப்ளீஸ் டெல் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பந்தீஷ் கண்ணன், ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து அந்த ஒரு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ரிப்ளையும் நான் உங்களுக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேபி இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதியிருந்தீங்கன்னா கம்பல்சரி அது வந்து 1 மார்க் கொடுக்கணும் அப்படின்றது கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலாக்குன்னு சில மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு 1 மார்க் வந்து கிடைச்சிடும், ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபார்முலா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சார் கொஷின் நம்பர் ஆப்ஷனில் 5 மார்க்ஸ் ஆர் பி போடலை சார், மார்க் போடுவாங்களா சார், ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து கொஷின்ஸ் நீங்கள் எழுதும்போது எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20th கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஏபி சம்திங் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏவா பியான்றது மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் எழுதக்கூடிய ப்ரெஷர்ஸ்னால வந்து போடாமல் வந்து விட்டுடலாம். அதனால் வந்து திருத்தக்கூடியவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 3 செகண்ட், அதாவது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கிட்ட தான் உங்களுடைய ஒரு பேப்பருக்கு எடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒவ்வொன்றா நீங்கள் போட்டிங்களா, அப்போ அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது எந்த கொஷினுக்கானது அப்படின்றது. அப்போ திருத்தவங்களை பொறுத்து மோஸ்ட்டாக இப்போ வந்து லிபரலாக தான் வந்து திருத்துவாங்க. அதனால் நீங்கள் அது ஃபீல் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் 20th கொஸ்டின் ஏவா பியான்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆன்சரும் நீங்கள் எழுதி இருக்கிறதும் வந்து பார்ப்பாங்க. இதில் எங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20வது கொஸ்டின் வச்சுக்கோங்க. 20வதுல ஏபி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஏபி போடாமல் விட்டுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பி கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். பி வந்து போடாமல் விட்டுட்டீங்க. பட் ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் ரைட்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா ஓகே, ஆஸ் பர் கவர்மெண்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஒரு ஆன்சர் ஷீட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இதுவே நீங்கள் அந்த பியில் வந்து கொஞ்சம் கரெக்டாக எழுதிட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரி அதாவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அப்போ அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அந்த கொஷினை உன்னிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் அந்த என்ன கொஷின்ன்றது அவங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால வந்து நீங்கள் அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு இயரில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். அது நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார், நல்லா தான் பேசுகிறது, நீங்கள் பேசுகிறது தான் கேட்க வேகமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் மைக்கோட இஷ்யூ. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ கரெக்டாக வந்து குவாலிட்டியாக வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே கொஷின் தான் அவரும் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்ட ஒரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாவோட பேர் பிரேம்குமார், ஓகேங்களா? ஸோ நேம் மென்ஷன் பண்ணுறேன், மேபி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் யூ, ஐ வில் சப்போர்ட், டோன்ட் கிவ் அப் சார் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க. அண்ட் தென்
குட்டி நரி அஃபிஷியல் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்கு. சார் நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க சார். ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2420 சம்திங் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வெரி ஷார்ட் பீரியடில் உங்களுக்கான அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஸோ நானும் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவாகவும் இருக்குது. நீங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இந்த ஒரு 2025 உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 99% கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஷினும் நம்மளுக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி சொல்கிறது, கொஷினே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க. பட்டு உங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக வரும். அண்ட் தென் ஐ ப்ரே ஃபார் யூ. ஸோ நீங்களும் மோட்டிவாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதோட இப்போ உங்களுடைய திங்கிங் எல்லாமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு மார்க் எவ்வளோ வரும் அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருக்காமல் நெக்ஸ்ட்டு வாட் ஹேர் டூ யூ அப்படின்றது நீங்கள் பண்ணணும். அடுத்தது 11th படிக்கிற மாதிரி ஐடியாவா, இல்லை சம்திங் இப்போது டிப்ளமோ அந்த மாதிரியே இருக்கிறதா, மேபி அதுக்கு நான் வீடியோ தனியாக வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நீங்கள் கேளுங்க. மேபி நான் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்மளுடைய சேனலோட ஒன் ஆஃப் தி ரூம். ஸோ உங்களுக்கான போர்டு, மேபி போர்டு வாங்கியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் என்ன ஒட்டு இருக்கேன் அப்படின்றது மேபி எல்லாமே அது காற்றுல மாறி இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் த அவுட்கம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரேக் த்ரூ த லிமிட்டேஷன். அப்புறம் கீப் லேர்னிங், பி எ டீச்சர். ஸோ ஒர்க் வித் மேபி அந்த ஸ்கெட்சில் பாதி மறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏபிஜே சார், அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் உங்களையே ரொம்ப மோட்டிவாக வச்சுங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்லா திங்க் பண்ணிங்க. அண்ட் தென் ஃப்ரீ டைமில் இருந்தீங்க அப்படின்னா புக் படிங்க. அது உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சம்மர் டைம் இருக்குது, ரொம்பவே வெயிலில் சுற்றாதீங்க. அண்ட் தென் நல்லா கூலிங்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் சம்திங் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்ணா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பாய். லவ் யூ டு ஆல். லவ் யூ.